காஃபி காஃபி தாயா. ஏங்க ஏங்க கதவை திறங்க, சீக்கிரம் கதவை திறங்க. இந்த வரேன் வரேன் இரு. ஏங்க கதவை சாத்திட்டு அப்பதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருந்தேன். இது என்ன புது பழக்கம்? பொம்பளைங்க மாதிரி ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்கு கதவெல்லாம் சாத்திக்கிட்டு. ஏங்க மணி 10 ஆயிடுச்சுங்க, சீக்கிரம் கிளம்புங்க ஆஃபீஸ்க்கு, லேட் ஆகலையா? ஆமாம் 10 தான் ஆகுது. 11 மணிக்கு போனாலும் இனி யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏங்க லேட்டாக போனால் உங்கள் ஏரியா மேனேஜர் திட்ட மாட்டாரு? ஏன் திட்ட போகிறாரு? இந்த மாதம் டார்கெட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சேல்ஸும் ஆயிடுச்சு, ரெவென்யூவும் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே அவருக்கு என்ன வேணும்? ஏங்க டார்கெட்டுக்கு மேலே பண்ணால் இன்சென்டிவ் ஆச்சு கிடைக்கும்ல, அதுக்காக ட்ரை பண்ணலாம்ல. இன்சென்டிவ்லாம் கிடைக்கும். காலையில் இப்படி 9 மணி 10 மணிக்கே போய் நின்னோன்னா இன்சென்டிவ் கிடைக்காது. கஸ்டமர்கிட்ட இருந்து நமக்கு இன்சல்ட்டு தான் கிடைக்கும். காலையில் அவன் வேலையை பார்க்க போயிடுவான். நான் சேல்ஸ் வேணும் ரெவன்யூ வேணும்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் நின்னேன்னா கஸ்டமர் என்ன சும்மா இருப்பானா? வர்ற ஆர்டரும் போயிடும். இதுக்கு தான் எங்கள் அப்பா கிட்ட நான் அப்போவே கதறி கதறி அழுதேன், கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளையை பார்ப்பான்னு. சேல்ஸில் இருக்கிற உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. இந்த லேப்டாப்ல என்னதான் இருக்கோ தெரியல. புது பொண்ணை பார்க்குற மாதிரி திருப்பி திருப்பி போய் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் தான் கிளம்பி தொடங்கலேன், எனக்கு பல வேலை கிடக்கு தலைக்கு மேலே. சரி, உனக்கு அப்படி என்னதான் முக்கியமான வேலை இருக்கு? வீடு கூட்டி தள்ளி கழுவி விட்டுட்ட, அப்புறம் பாத்திரம் விளக்கியாச்சு, துணி துவைச்சாச்சு, பாப்பாவையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்ட. அப்புறம் என்ன அவசரம் உனக்கு? ஒரு வாரத்துக்கு தேவையான உப்புமாவை செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்ட. இதுக்கு மேலே உனக்கு என்ன வேலை? இதை விட எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்குங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க. அப்படி என்ன வேலை? அது அது வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, சீக்கிரம் கிளம்புங்க. அப்பாட, ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. இனி அடுத்த 8 மணி நேரத்துக்கு நம்ம ராஜ்யம்தான். காலையில் எல்லாரும் வெளியே போனதுக்கு அப்புறம் கை நிறைய ஸ்நாக்ஸு தின்பண்டம் சாப்பாடுன்னு எடுத்துக்கிட்டு ஃபேனை கிறங்க விட்டுட்டு டிவியை போட்டு நட்ட நடு சோஃபால காலை பப்பர பேனை வச்சுட்டு உட்காந்தாதான் நம்மளுக்கு அன்னைக்கு பொழுதே கழியுது. அதுக்குள்ள யாருன்னு தெரியலையே. ஏங்க என்னங்க அதுக்குள்ளே வந்து நிக்கிறீங்க? இப்பதான் போனீங்க, நீங்க போய் முழுசா 1/2 மணி நேரம் கூட ஆகலையேங்க. போனேனா அப்படியே ஒரு கஸ்டமர் கால் பண்ணி வர சொன்னாருன்னு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா மணி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அதான் அப்படியே சாப்பிட்டு போயிடலாம்னு வந்தேன். லஞ்ச் டைமா? ஏங்க காலையில 10:30க்கு தான் போனீங்க, மணி 11 தான் ஆகுது, அதுக்குள்ள லஞ்ச் டைமா? சரிம்மா, வந்தது வந்துட்டேன், சாப்பிட்டே போயிடுறேன். ஏங்க நான் இன்னும் சமைக்கவே இல்லைங்க. சமைக்கலைன்னா என்ன? சமைக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து சாப்பிட்டுட்டே போறேன். இவர் வீட்டில் இருந்தா நம்ம சுதந்திரமாவே இருக்க முடியாதே, சுதந்திரமெல்லாம் பறி போயிருமே. இவருக்கு வேலை சொல்லி பார்த்தே நம்ம ஓஞ்ச போகணுமே. பேசாம இவரை வீட்டை விட்டு துரத்தி விட்டுற வேண்டியதுதான். ஏங்க எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன முக்கியமான வேலை இருக்கு? அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க, சீக்கிரம் கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போறதுக்கு முன்னாடி வேலை இருக்குன்னு சொன்னேன், இன்னுமா முடியல? அட ஆமாங்க முடியல. இப்ப நீங்க கிளம்ப போறீங்களா இல்லையா? ஓஹோ அப்படியா விஷயம், இருங்க இப்பவே சாப்பாடு கொண்டு வந்து தர்றேன். சமைக்கவே இல்லைன்னு சொன்னா அப்ப பொய் சொல்லியிருக்காளா என்கிட்ட? இந்தாங்க உப்புமா, நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் உங்களுக்கு இன்னைக்கு சாப்பாடு. சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. ஏங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க.